Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து DeepSeek அக்கவுண்ட்டை நம்ம எப்படி லேப்டாப் அல்லது பிசில சைன் அப் பண்ணி நம்ம யூஸ் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்ல அல்லது கம்ப்யூட்டர்ல Google Chrome வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. Google Chrome ஓபன் பண்ணிட்டு இப்போ நீங்க சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து DeepSeek சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து DeepSeek சொல்லிட்டு டைப் பண்றேன். இப்போ நீங்க DeepSeek சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இப்போ நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் வந்து வரும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்டா DeepSeek சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து இருக்கு பாருங்க. இப்போ DeepSeek ஐகான் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து DeepSeek அப்படின்ற இந்த லிங்க் வந்து கிளிக் பண்றேன். இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி இப்போ இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும் DeepSeek into the unknown சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய Get DeepSeek ஆப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல ஒரு QR கோட் வந்து வரும். இதை வந்து நீங்க Google ஸ்கேனர் மூலமா நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா வந்து உங்களுடைய Play Storeக்கு வந்து கொண்டு போகும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா DeepSeek ஆப் இருக்கும். அது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஆண்ட்ராய்ட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல ஃபர்ஸ்டா உங்களுக்கு ஸ்டார்ட் நவ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸ்டார்ட் நவ் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ DeepSeek வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறது லேட் ஆகும். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு DeepSeek சைன் அப் பண்றதுக்கான இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாகின் பண்றதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க ஆல்ரெடி DeepSeekல அக்கௌண்ட் வச்சிருந்தா நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம எப்படி புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்றது சைன் அப் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு சைன் அப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சைன் அப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ நீங்க இந்த பேஜ்ல இப்போ நீங்க கரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயில் ஐடி வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்ன மெயில் ஐடி ஆட் பண்ணி நீங்க வந்து DeepSeek அக்கௌண்ட் கிரியேட் பண்ண விரும்புறீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கீழ ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ வந்து பாருங்க அவங்களாவே ஒரு பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு. நீங்க அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணோம் அப்படின்னா யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிடுவாங்க. பட் இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வேணாம், நான் வந்து ஓனா எனக்கான பாஸ்வேர்டு நான் செட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்க ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த பாஸ்வேர்டு வந்து நான் டோட்டலா கேன்சல் வந்து பண்ணிடுறேன், ரிமூவ் வந்து பண்ணிடுறேன். இப்போ இந்த பாஸ்வேர்டை நான் டோட்டலா கேன்சல் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் அந்த பாப்பப் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு சூஸ் யுவர் ஓன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சூஸ் யுவர் ஓன் அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. சூஸ் யுவர் ஓனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கான ஓனான பாஸ்வேர்டை நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணி உங்களுக்கான பாஸ்வேர்டை ஓனா வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னுடைய ஓன் பாஸ்வேர்டு வந்து நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு பிடிச்சிருக்கோ அந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து மேல என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணா அதே பாஸ்வேர்டு திரும்ப வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அதே சேம் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து என்டர் வந்து பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் கோட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அந்த சென்ட் கோட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. சென்ட் கோட கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க மேல கொடுத்திருக்கக்கூடிய அந்த மெயில் அட்ரஸ்க்கு கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த மெயில் அட்ரஸ்க்கு கோட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மெயிலுக்கு வந்திருக்கக்கூடிய கோடை பார்த்து அதில் என்டர் பண்ணணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய Gmail ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க நியூ டேப் ஓபன் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த ஐகானை வந்து நான் கிளிக் பண்றேன். இந்த ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க Gmail இருக்கு. இந்த Gmail வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க Gmail கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய மெயில் அட்ரஸ்க்கு வந்திருக்கக்கூடிய அந்த மெயில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். ஓகே, இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து Google ஒர்க் ஸ்பேஸ் சொல்லிட்டு இது போல லோடிங் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க அதுல DeepSeekல ஆட் பண்ண அந்த மெயில் அட்ரஸை நீங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த மெயிலுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்திருக்கக்கூடிய மெயில்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். அதனால அந்த ஐடியா வந்து நீங்க சைன் இன் பண்ணிருக்கணும். அந்த மெயில் அட்ரஸை சைன் இன் பண்ணிருக்கணும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா DeepSeek சைடுல இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மெயில் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா DeepSeek சொல்லிட்டு இப்படி வந்து ஓபன் ஆகும். யுவர் வெரிஃபிகேஷன் கோட் ஃபார் DeepSeek சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கோட் வந்து இருக்கும். இந்த கோடை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த கோடை வந்து காப்பி வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோடை காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்க திரும்ப இப்போ அந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. ஓகே, நான் திரும்ப இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு இந்த கோட் அப்படின்ற இடத்துல அந்த கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க நோட் பண்ணி தான் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க டைரக்டா சைன் அப் வந்து பண்ண முடியாது. சைன் அப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைன் அப் வந்து பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி மேல வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒரு ரவுண்ட் மாதிரி. இதுல வந்து நீங்க டிக் பண்ணணும். நீங்க DeepSeekோட டெர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அதுக்கப்புறம் பிரைவசி பாலிசி எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் சைன் அப் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் சைன் அப் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். சைன் அப் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நோ தேங்க்ஸ் இருக்கு. நோ தேங்க்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம DeepSeek கிட்ட ஒரு மெசேஜ் வந்து நம்ம பண்ணுவோம். ஹாய்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவோம் ஃபர்ஸ்ட் DeepSeek கிட்ட. ஓகே, இப்போ வந்து ஹாய்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா DeepSeek வந்து நமக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு AI தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்ற AI தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிப்ளை கொடுக்கும். சாட் பாட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்கும். ஓகே,
இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழ பாட்டம்ல லெஃப்ட் சைடுல மை ப்ரொஃபைல் சொல்லிட்டு இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகான் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு இதுல நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதுல வந்து லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க செட்டிங்ஸ்ல எதனா மேனேஜ் பண்ணா பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபைல் எதனா மேனேஜ் பண்ணா பண்ணிக்கலாம். கீழ வந்து பாருங்க டெலீட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. இந்த டெலீட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய டெலீட் கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் டெலீட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டீப்சீக் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்காக, ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டீப்சீக்கை வந்து நம்ம பயன்படுத்தலாம். நீங்க வந்து டீப்சீக் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே சூப்பரா வந்து பதில் கொடுக்கும். இப்போ நீங்க வந்து இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய நீங்க மெசேஜ் அந்த பாக்ஸ்ல நீங்க நார்மலா ஒரு கொஸ்டினை நீங்க வந்து டீப்சீக் கிட்ட கேட்கறீங்க அப்படின்னா அது வந்து ஜெனரலா அது வந்து சர்ச் பண்ணி ஒரு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதுவே வந்து ஒரு கொஸ்டினை ஆழமான விடை தெரியணும், ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ இந்த பேஜ்லயே வந்து பாருங்க உங்களுக்கு இதுல டீப் திங்க் R1 சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டீப் திங்க் R1 அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் டீப் திங்க் R1ல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க ஒரு கொஸ்டின் வந்து நான் இப்போ இந்த டீப்சீக் கிட்ட வந்து நான் கேட்கிறேன். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கொஸ்டின் டைப் பண்ணலாம் அப்படின்னா, வாட் இஸ் நெக்ஸ்ட் இன்டர்நெட் சொல்லிட்டு நான் வந்து டைப் வந்து பண்றேன். ஒரு கொஸ்டின் வந்து நம்ம டீப் திங்க் கிட்ட வந்து கேட்கலாம். இப்போ நான் வந்து கொஸ்டினை வந்து டைப் பண்ணி முடிச்சேன், சென்ட் வந்து பண்ணிக்கிறேன். சென்ட் பண்ணிட்ட பிறகு அந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பதில் வந்து கொடுக்கும். இதுல வந்து பாருங்க திங்கிங் சொல்லிட்டு வந்து பாருங்க இப்போ டீப்பான ஒரு பதில் வந்து கொடுக்கும். இதே கொஸ்டின் வந்து நான் டீப் திங்க்ல செலக்ட் பண்ணாம நார்மலா கேட்டிருந்தேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அது வந்து ஜென்ரலா ஒரு ஷார்ட்டான பதில் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க டீப் திங்க்ல செலக்ட் பண்ணதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜா அந்த அதை பத்தின டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். ரொம்ப லென்த்தான பதில் வந்து கொடுக்கும். அதை பத்தி நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் டீப் திங்க் R1ல செலக்ட் பண்ணது வந்து நான் ரிமூவ் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இன்டர்நெட் போட்டு சர்ச் ஐகான் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து இன்டர்நெட்ல இருந்து அந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ நீங்க நார்மலா டைப் பண்ணும்போது AI மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி கொடுக்கும். நீங்க இன்டர்நெட் ஐகானை நீங்க செலக்ட் பண்ணி அப்படின்னா இன்டர்நெட்ல இருந்து சர்ச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டீப் திங்க் R1ல செலக்ட் பண்ண என்ன நடக்குது, அதுக்கப்புறம் சர்ச்ல செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கொஸ்டின் கேட்டா என்ன நடக்குது, அதுக்கப்புறம் நார்மலா டீப்சீக் AIல சர்ச் பண்ணா என்ன நடக்குது சொல்லிட்டு இப்போ வந்து சர்ச்ல வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பாருங்க வாட் இஸ் டீப்சீக் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து நான் டைப் பண்ணிட்டு இப்போ சென்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து சென்ட் கொடுத்துறேன். சென்ட் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி ஒரு பதில் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க லோடிங் ஆகிட்டு இருக்கு. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா சர்ச் பண்ணி ஒரு ஷார்ட்டான பதில் வந்து கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ இதுவே வந்து இப்போ நம்ம சர்ச் ஐகான் வந்து கீழே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சர்ச் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கோம். இது வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நார்மலா வந்து அதே கொஸ்டின் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். வாட் இஸ் டீப்சீக் சொல்லிட்டு இப்போ நார்மலா வந்து அதே கொஸ்டின் டைப் பண்ணிட்டு இப்போ சென்ட் பண்ணுவோம். இப்போ சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதில் கொடுக்கும். இப்போ வந்து பாருங்க சேமான பதில் தான் கொடுத்துருக்கு. அப்படின்ற பட்சத்தில் நம்ம சர்ச் கிளிக் பண்ணணும், நார்மலா சர்ச் பண்ணணும், சேம் பதில் தான் வந்து கொடுக்குது. இப்போ நம்ம டீப் திங்க் R1ல செலக்ட் பண்ணிட்டு அதே கொஸ்டின் வந்து இப்போ நம்ம சர்ச் வந்து பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து டீப் திங்க் R1ல செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ அந்த கொஸ்டின் மறுபடியும் நான் வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வாட் இஸ் டீப்சீக் சொல்லிட்டு டைப் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ டைப் பண்ணிட்டேன். இப்போ டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம சென்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு திங்கிங் சொல்லிட்டு வருது பாருங்க மேல. இப்போ வந்து அதுக்கான பதில் வந்து ரொம்ப பெருசா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். பேராவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ லென்த்தா வந்து கொடுக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்து லோடிங் ஆகிட்டு இருக்குது பார்த்தாலே தெரியும் அதுக்கான பதில் வந்து எவ்வளவு பெருசு கொடுக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி டீப்பா வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ டீப்சீக்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படி சொல்லிட்டு டீப்பான பதில் வந்து கொடுக்கும். இது போல நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா டீப்பான பதில் வந்து கொடுக்கும். இந்த டீப் திங்க் R1ல நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகே, இது போல நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சர்ச் பண்ணி இது போல அந்த பேஜ் முழுக்க ஃபில் ஆயிடுச்சு, எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நியூ சாட் இருக்கு. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அது எல்லாமே ரிமூவ் ஆகி நியூ சாட் வந்து ஓப்பன் ஆயிடும். நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து நீங்க சாட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த பேஜ். ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு டோட்டலாவே பேக் போயிட்டு நம்ம எப்படி திரும்ப கூகுள் குரோம்ல நம்ம இந்த பேஜுக்குள்ள வரலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் டோட்டலா இந்த பேஜ் விட்டு பேக் போயிடுறேன். டோட்டலா பேக் போயிட்டு திரும்ப கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் கூகுள் சர்ச்ல வந்து நான் டீப்சீக் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மறுபடியும் நீங்க கூகுள் சர்ச்ல டீப்சீக் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டு இதுல வந்து டீப்சீக் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணி அப்படின்னா டைரக்டா அந்த பேஜுக்குள்ள வந்து நீங்க சாட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டைரக்டா ஓப்பன் ஆகாம லாகின் பேஜ் காமிச்சது அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கான மெயில் அட்ரஸ் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஐகான் இருக்கு. இந்த ஐகான் வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய ஃபோல்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து இதுனா ஒரு டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமேஜ்ல என்ன எழுதிருக்கோ அந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின டீடைல்ஸ் வந்து கொடுக்கும். ஓகே, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இமேஜ் ஒரு போட்டோ வந்து நம்ம
அப்லோட் வந்து பண்றோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு தான் வருது. எனக்கு வந்து இதுல வந்து அப்லோட் வந்து ஆகல. இது மொபைல்ல வந்து அப்லோட் ஆகுது. ஓகே, இப்ப நம்ம இதுல கிரியேட் பண்ண அந்த DeepSeek அக்கவுண்ட்ட நம்ம வந்து மொபைல்ல கூட நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து Play Storeல அவைலபிளா இருக்கக்கூடிய இந்த DeepSeek ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணுங்க. ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஒரு பாப்பப் வரும். இத படிச்சு பார்த்துட்டு அக்ரி வந்து குடுத்துக்கோங்க. ஓகே, அக்ரி குடுத்த பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்ப இதுல வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து லேப்டாப் அல்லது பிசில கிரியேட் பண்ண அந்த அக்கவுண்ட்க்கான மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு டெர்ம்ஸ் ஆஃப் யூஸ், பிரைவசி பாலிசில படிச்சு பார்த்துட்டு இந்த சர்க்கிள்ல டிக் பண்ணிட்டு லாகின் வந்து கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணும்போது சக்சஸ்ஃபுல்லா லாகின் வந்து ஆயிடும் உங்களுடைய அக்கவுண்ட். இதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சியா இந்த DeepSeek வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா DeepSeek அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.